விளங்குதா? ஏகமாக ஒரு நிலை இருக்கி அது வரைவிலக்கணத்தில எல்கையில அமையாது. அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையில நான் ஏகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அனுபவத்தை உணராம உணர்ற இடத்துக்கு போகாம இருக்கிறவங்கிற நிலைமை என்ன? அவங்க இறந்து பிறப்பாகளா, இறக்காமல் இறந்து பிறக்காமல் பிறப்பாகளா, இல்ல அவங்க இறந்துகிட்டே இருப்பாளா? அவர்களுக்கு அங்கால நிலையாகிறதுக்கோ நிலையாக ஒரு இடிப்பை எடுக்கிறதுக்கோ நிலையான ஒரு இடத்துக்கு போறதுக்கோ அவளுக்கு ஒரு மார்க்கமும் ஒரு களிமாவும் ஒரு கொள்கையும் ஒரு பாதையும் ஒரு வேதமும் இருக்கா? தெளிவா விளங்குது நான் சொல்ற விஷயம். அப்ப இறக்காமல் இறக்குறேங்கிறது இப்ப நான் சொன்ன விஷயம் தான். இந்த கட்டுண்ட நிலையில இருந்துகிட்டு நான் இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறவன் அல்ல, ஏகம் ஏகத்தில தரிச்சு திக்ர் செய்யக்குள்ள ஏகத்தில தரிச்சு ஏகமா அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்யற இடத்துக்கு வரக்குள்ள ஆரம்பத்தில என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்க அறிவும் அந்த அளவுக்கு விளங்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பக்குவ நிலையோட ஆரம்பமே ஏற்படாது. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்ன? இந்த கட்டுண்டு நான் இருக்கணுங்கிற நிலை என்ன செய்யுது? இறக்காமல் இறக்குது, இறக்காமல் இறக்குது. ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி நான் உணர்ற நிலை, அந்த நிலையில பிறக்காமல். இதுக்கோசம் ஒரு பாட்டு ஒன்று எழுதிட்டாங்க. பிறப்பின் நோக்கோடு வாழ்ந்திருந்தால் பேரின்ப வாழ்வு நிச்சயம் என்று எழுதிக்க. பிறப்பின் நோக்கோடு வாழ்ந்திருந்தால் பேரின்ப வாழ்வு நிச்சயம் சத்தியம் என்று எழுதுறாங்க. இன்னொரு பாட்டு எழுதுறாங்க, இறந்து பிறக்காமல் இசைந்து வராதான். இறந்து பிறக்காமல் இசைந்து வராதான். இந்த இறந்து பிறக்கிறதான் இறக்காமல் இறக்கணும், பிறக்காமல் பிறக்கணும். ஏன் இதை இப்படி சொல்றாங்க என்று அங்க பார்த்தா நாம வளமையா ஒருத்தர் மரணிக்கிறத தானே இறக்குறேன் சொல்ற. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறத தானே பிறக்குறேன் சொல்ற. குழந்தை பிறந்திருக்கி என்று சொல்றாரு தானே. அதே மாதிரி ஒரு ஆள் மரணிச்சா தானே இறந்து போறேன் சொல்ற. இதை ஒப்பிடாம இதை நமக்கு காட்டாம இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தாம இப்படி நீ இருக்கக்குள்ளேயே நீ இறக்குற நிலையும் ஒன்று இருக்கி, இறக்குற நிலையும் ஒன்று இருக்கி. அதுதான் இறக்காமல் இறக்குறது, பிறக்காமல் பிறக்கிறது. அப்படி என்ன? இந்த கட்டுண்ட நிலையில நான் இருக்கேன் என்று சொல்லி இருக்கிற நிலையிலிருந்து என்ன செய்யற? அந்த நிலையிலிருந்து மரணிக்கிறேன். கட்டுண்ணாத ஏகமாக நான் இருக்கேன் என்கிற அந்த நிலையில பிறந்துகிட்டு. அப்ப இப்படி இறந்து பிறக்காமல் இந்த ஏகமா இருக்கிற நிலை என்ன செய்யாது? இசைந்து வராது. அப்படின்னா இப்ப நீங்க ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப தியானம் செய்கிறீங்களா இல்லையா? ஏகமாக இருக்கிற அந்த நிலையில இருந்து நான் ஏகம் என்று உள்ளத்தால அந்த நிலையை நினைவுபடுத்துறோமா இல்லையா? அப்படி என்ன இப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இந்த நிலையில இருந்து இறந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு அந்த நிலை கரெக்டா அமைஞ்சி நம்மளோட உள்ளமும் சரியாக அந்த நிலையில சரிபடுமண்டா அந்த உவந்து கொள்ற என்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். உவந்து கொள்ற என்கிற ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். என்ன என்று அங்க பார்த்தா இந்த கட்டுண்ட நிலையிலே இருந்த நான் இல்ல உண்மையான நான், அந்த நிலைய நான் உடலத்தான் நான் என்று செஞ்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். அது மாய ஏகமாக இருந்த இந்த நிலை தான் என்னுடைய சொந்த நிலை, உண்மையான நிலை. நான் இப்பையும் நிகழ்காலத்தில இக்காலத்தில அந்த நிலையில இருக்கேன் என்று சொல்லி எனக்கு என்ற கட்டு அவிழ்ந்து ஏகத்தில தரிச்சுக்கிட்டே இருக்கிற நிலை ஒன்று என்ன செஞ்சிருக்கேன். இப்ப மாறி நடக்கும். இப்ப அவன் உங்களை விரும்புவான். இப்ப நீங்க அவனவ விரும்புறீங்க, இப்ப நீங்க அவனவ நினைவுபடுத்துறீங்க. அதைத்தான் அவன் சொல்றாங்க, என்ன நினைவுபடுத்தினா நான் உங்களை நினைவுபடுத்துவேன், நினைவுபடுத்துவேன்ங்கிறதா. இப்ப அவன் ஒன்று கொண்டதுக்கு பிறகு இப்ப அவன் நம்மள யாரு எவரு நீ உண்ட நிலை என்ன
எல்லாத்தையும் உணர செய்வோம். அப்படி உணர செய்யக்குள்ள நாம ஏற்கனவே எங்க இந்த நிலையில இருந்தோம். நூஹ் நபிட சமுதாயத்தில இருந்தோமா? ரசூலுல்லாஹி சமூகத்துக்குள்ள இருந்தோமா? இப்ராஹிம் நபிட சமூகத்துக்கு இருந்தோமா? அப்படியே ஒவ்வொன்றா காட்டி கடைசி ஆதம் ஹவ்வா உம்மா வாப்பாவுடைய நாம இருந்தோம் நமக்கு உணர்த்தி விட மாட்டானா? அதை தெளிவுபடுத்தி விவரமா காட்ட மாட்டானா? அப்ப ஜன்னத்தில இருந்த ஆதம் ஹவ்வா நம்மட ஆரம்ப தாய் தகப்பனோட நம்ம எல்லாரும் இருந்தோமா இருக்கலையா? அதுக்குள்ள நாம என்ன மதத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன வேறுபாடு வச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன சண்டை பிடிச்சோம்? எல்லாரும் ஒன்றா இருந்த நிலையா இல்லையா? எல்லாரையும் ஒன்றாக வச்சிருக்கிற ஒரு அரவணைச்ச நிலையா இல்லையா? அப்ப அந்த நிலை வரைக்கும், அந்த நிலையில இருந்த தெளிவு வரைக்கும் நமக்கு என்ன செய்யும்டா, நம்மள மறுமை என்கிற விஷயம் என்ன செய்யும்? அப்ப மறுமையில அந்த நூஹு அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட சமுதாயத்தரும் வருவார்கள் என்கிற விஷயம் அண்ணா வந்திருக்காக என்று தெரிய வந்தா, இந்த நூஹு நபியும் இந்த சமுதாயத்தரும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க திரும்பியும் மறுமையில இன்ன வந்து ஒழுப்பப்பட்டு இன்ன வாழ்றாங்க என்று தெரிய வந்தா, ஏன் நாம மறுமையில வர மாட்டோம்? ஏன் நாம மறுமையில ஒரு சமூகமா ஒழுப்பப்பட மாட்டோம்? இது உங்களுக்கு இப்ப ஒரு அனுப்போலை முழங்கால் எனக்கு தெரியும். ஆனா சொல்லி தந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு. அப்ப இப்ப என்னடா, அடுத்த நிமிஷம், அடுத்த கணம், அடுத்த மணித்தியாலம் நாம மறுமைக்குள்ள இருக்கிறதாக, மறுமைக்குள்ள நம்மள வாழ்க்கை போறதாக, மறுமையில நாம வந்து மறுமையில வாழ்றதாக நமக்கு தெரியறேண்டா, தெரிய வாரேண்டா, நாம என்ன செய்யணும்? பாதையில போகணும். பாதைண்டா தரீக்கத்துல போகணும். தரீக்கத்துண்டா பாதை. அப்ப தரீக்கத்துங்கிற பாதையை கண்டு நாம என்ன செய்யணும்? ஏகணும். பாதை கண்டு ஏகுனி அக்கை காட்டிடும் களிமா ஓதுனி. அப்ப பாதை கண்டு அந்த ஏகம்ங்கிற நிலையில நாம போய் அந்த நிலையில தரிக்க ஏகமா நான் இருக்கணுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு என்ன செய்யும்? உணரப்பட்டு நான் நிலையாக இருக்கிற இருப்பு நிலையில எனக்கு அறிவு பிறந்துகிட்டே இருக்கு. என்ற அறிவு எனக்கு பிறந்துகிட்டே இருக்கும். என்ற அறிவு எனக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். என்ற அறிவு எனக்கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ற அறிவை நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன்டா, இதைத்தான் இறக்காமல் இறந்து பிறக்காமல் பிறக்கிறேன் என்று சொன்னதுக்குரிய அர்த்தம். அப்ப இது அந்த வளமையாக பிறக்கிற இயற்கையான பிறப்பையும் வளமையாக இறக்கிற இயற்கையான இறப்பையும் வச்சு சொன்னதல்ல. இப்படி நாம என்ன இருக்கிற நிலையிலேயே என்ன செய்யணும்டா, அப்படியே இருக்கணும். ஆனா என்ன செய்யணும்? இறந்து அப்படியே இறந்து போகக்குள்ள ஏகத்தில பிறக்கையும் போகணும், பிறக்கையும் கூட. அப்ப லாயிலாக ஒரு சார் அந்த பாட்டு ஞாபகம் வந்தா செல்லுங்க. பிறக்காமல் இறந்து பின் பிறக்காமல் பிறப்போர்க்கு என்றென்றும் சாந்தி உண்டு. இலாகில்லை எனும் வசனம் இதயத்தில் அமைந்திடில் பிறக்காமல் இறந்து விட்டாய். இல்லல்லாஹு எனும் வசனம் இதயத்தில் அமைந்திடில் பிறக்காமல் பிறந்து விட்டாய். நீ பிறக்காமல் பிறந்து விட்டாய். என்ன அழகா சொல்றாங்க அந்த பாட்டு. என்ன அழகு அந்த பாட்டு வரிய முடியுமாடா குடும்பத்துல போடுங்க. இதுதான் இப்ப நாம சொன்ன இந்த விஷயம். இது ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும் ஏகத்தில தரிக்கிறவங்க, ஏகம் என்று சொல்லி அந்த ஏக நிலையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அனுபவத்தில உணர்ற விஷயமாக வரும். அதுக்குத்தான் நீங்க ஏகத்திலே தரிச்சிருங்க, ஏகத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஏக நிலையில தரிப்பட்டு இயன்ற வரைக்கும் திக்ரு செய்யுங்க. திக்ரில் மூழ்கி ஏகத்தில ஆழ்ந்து விடுங்க. ஏகம் என்ற பெருங்கடல்ல மூழ்கி விடுங்க என்று சொல்ற காரணம், அந்த பாதையை காட்டுற நோக்கம் அதான். இதுதான் மார்க்கம், இதுதான் பாதை, இதுதான் தரிக்க. இதுதான் உஸ்தாது நமக்கு காட்டின தரிகா. உஸ்தாது நமக்கு காட்டின பாதை அரபுல சின்ன தரிகா. இந்த உஸ்தாது நமக்கு காட்டின இந்த தரிகாவுல
உஸ்தாது காட்டில இந்த பாதையில போறேன்டா, இந்த பாதையில போய் பயணிக்கிறேன்டா, காலை தூக்கி எத்தனை அடி நடக்கும்? இருந்த இடத்துல இருந்தே போகணும். ஒரு அடியில ஒரு அணுப்போலை நடக்கணும் என்று நினைச்சாலே இந்த பாதையில போக மாட்டீங்க. ஏன் அந்த நினைப்பு உங்களை என்ன செய்யாது, பாதையில போறவங்களை மறக்க வச்சு. நீங்க ஒரு அடி நடந்தா தான் இந்த பாதையில போகலான்னு நினைக்கிற நேரத்தில அந்த பாதையில போற நிலை மறக்குமா இல்லையா? அப்ப அவ்வளவுக்கு நுட்பமாக அந்த தரீகா என்ற பாதையில, அதுதான் பாதை கண்டு ஏகுனி. அரபுல சும்மா சொல்றா, தரீகாவை கண்டு ஏகுனி, சரியா? பாதை கண்டு ஏகுனி, இது உலகத்தில வியாபகமாக இருக்கு. இந்த பாதை உலகத்தில வியாபிச்சு நிற்க இந்த தரீகா. இது வெற்றி பெற்றவர்களின் பாதை. இந்த பாதையில வந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. என்ன அந்த வெற்றி? நிலையா இருக்கிற இடத்துக்கு வருவாங்க, இறந்து போக மாட்டாங்க, உயிரோட இருப்பாங்க. அப்ப என்ன ரசூல் சொல்ற ஒரு விஷயம் எக்காலத்துக்கும் பொருந்தும். ஏக காலத்துக்கு சொல்லப்படுற விஷயம் இருக்கு, அகில மக்களுக்கே கூறப்படுற விஷயம். இதில இன மத பேதம் எல்லாம் இங்க வரக்கூடாது, இன மத பேதம் எல்லாம் இங்க கொண்டறையும் கூடாது. இதுக்குள்ள இன மத பேதமும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இங்க ஆதம் ஹவ்வா அவங்களோட தாய் பெற்ற பிள்ளைகள், அவ்வளவுதான். இதான் சரித்திரம். அப்ப இப்ப ஏகத்தில தரிச்சா உருவம் தெரியுமா தெரியாதா? அப்படி அவங்க வந்து திரும்ப மறுமையில தெரிய வாரார்கள்டா ஏகத்தில தரிக்க, ஏகத்தில தரிக்காம வரலாமா? வர முடியாது. அப்ப இத கொஞ்சம் லேசா அவங்களுக்கு மேலோட்டமா அப்படி தொட்டு காட்டியிருக்கேன். இதை நீங்க தான் என்ன செய்யணும், உங்களோட அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி இன்னும் ஆழமாக என்ன செய்யணும், எடுக்கும், ஆழமா சிந்திக்கும், ஆழமா போகணும். ஏனென்றா எல்லா விஷயத்தையுமே அந்த பிரிச்சு மேஞ்சி புட்டு காட்டலாம், காட்டக்கூடாது, காட்டலாம். விளங்குதா? அப்ப ஈனைக்கு இப்ப ஏகமாக காண்பது உன்முகமே ரெண்டோ சார் ஒரு பாடல் வருகிறதா இல்லையா? ஏகத்தில தரிக்கிற நிலையில தானே இப்ப நாம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தரிச்சுட்டு இருக்கிற நாம அந்த ஏகத்தில என்னுடைய முகம் எப்படி இருக்குன்னு நாம இன்னும் உணர்ற இடத்துக்கு வரலையே. அதுல பாவிக்கப்படுறது ஏகமாய் காண்பது உன்முகமே, ஏகமாய் காண்பது உன் உருவமே என்று அது பாவிக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒன்று நம்ம எடுக்க வேண்டியிருக்கு, தெளிவு காண வேண்டியிருக்கு. உருவம் வண்டா என்ன, முகம் வண்டா என்ன, நாம ரெண்டையுமே ஒரே விஷயமா விளங்கி வச்சிருக்கோம். உருவம் என்றாலும் முகம் என்றாலும் ஒரே விஷயமா விளங்கி வச்சோம். ஆனா ஒரே விஷயம் இல்லை. உருவம் வண்டு சொல்லால சுட்டப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, முகம் வண்டு சொல்லி சுட்டப்படுற ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப உருவமண்டா என்ன, முகமண்டா என்னங்கிற சரியான புரிதலை எடுத்தமண்டா இந்த ஏகத்தில தரிச்சு ஏகமாக காண்பது உன்முகமே என்று ஏன் இன்னைக்கு முகம்ங்கிற சொல்ல போட்டு நமக்கு அந்த பாடலை தந்தாக, அந்த ஈகாமத்தி அப்படி ஏன் வந்துச்சு என்கிறது நமக்கு இன்னைக்கு கரெக்டா புரியுது. அப்ப ஏகத்தில தரிச்சா முகம் தெரியுமா உருவம் தெரியுமா? உருவம் தெரியுச்சா? ஏகத்தில தரிக்கிறல்ல, ஆனா ஏகத்தில இருந்து அந்த ஏகம்ங்கிற நிலையில உணர்ற விஷயம் ஒன்று நடந்துட்டு உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையில்லை. அப்ப இன்னைக்கு உருவம் என்கிறது உணரப்பட வேண்டிய ஒன்று, முகம் என்கிறது காணப்பட வேண்டிய ஒன்று. ஏகமாய் காண்பது உன் முகம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப முகத்தை அங்க காண்பது என்கிற சொல்ல கொண்டு விளங்கப்படுத்தியிருக்காங்க. உருவத்தை உணருங்க என்கிற உணர்வு என்கிற சொல்ல கொண்டு இங்க செஞ்சிருக்கா, உணர்த்தியிருக்கா. அப்ப உருவம் உணரப்படுகிறது,
முகம் காணப்படுகிறது என்று. அப்ப இதை நாம நாளைக்கு உறவாட்டத்துல இந்த உருவத்திற்கும் முகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதுக்கு இதுக்கு இடையில உள்ள நிலைமை என்ன, உணர்றது எப்படி, காண்பது எப்படி என்று சொல்லி நாளைக்கு நம்ம அந்த உறவாட்டத்தை எடுப்போம். சரியா? சொல்லுங்க. இசைந்துன்றதுல அர்த்தம் என்னது? இசைந்து வருமண்டா இணங்கி வரும், கூடி வரும். கூடி வரும். எனக்கு கொஞ்சம் அது இணக்கமா வருகிறது, அமைஞ்சி வருகிறது. நாம ஏதோ ஒன்றை போய் ஒரு விலையை கேட்டோம்டா அந்த விலை நமக்கு அமையல, எங்களுக்குள்ள என்ன அர்த்தம் பண்ணா நம்ம கேட்ட விலைக்கு அவங்க தரல, அந்த சாதகமா வருகிறது. அதுதான் இசைந்து வரும். அந்த ஏன் இசைந்து வரும் என்று சொல்ல போட்டாலண்டா, அந்த சொல்ல ஏன் போட்டாலண்டா, இந்த முன்னிலையில படற்கையிலிருந்து ஒன்று அமைகிற விஷயம் இல்லை. நாம உதாரணம் காட்டினது முன்னிலையில. இசைந்து வரும்ங்கிறது தன்னிலையில என்ன செய்யும், தனக்கு அமைஞ்சி வரும் என்கிறத சாதகமா வரும். அதுக்குத்தான் ஒரு பாட்டுல சொல்றாங்க, சரணடைய வழியுண்டு சத்குருவின் மொழியுண்டு சாத்வீக சாத்தியப்படுத்துற நெறிக்கு. அந்த சாத்வீக நெறி மூலம் நாம போகக்குள்ள நமக்கு அது இசைந்து வரும், இசைவா வரும். அந்த இசைவா வரும் என்கிற விஷயம்தான் என்ன, தன்னிலையில அமையும்ங்கிறது அர்த்தம். அதான் இறந்து பிறக்காமல் இசைந்து வராது. அப்ப அந்த இசைந்து வர்றது அந்த பிறக்கிற நிலை ஏகத்தில தரிக்கிறதால ஏற்படுறதால என்ன செஞ்சு வருகிறது நமக்கு. அது இப்ப தன்னிலையில நடக்குதா, முன்னிலையில படற்கையில நடக்குதா? தன்னிலை. அப்ப ஏகம்ங்கிறதுக்கு முன்னில படற்கை இடிக்கா, முன்னில படற்கை வருமா? அப்ப தன்னிலையில வாரத்துக்காகத்தான் அதுல இசைந்து வரும்ங்கிற அந்த சொல்ல நீங்க போட்டாங்க. விளங்கிட்டா சமீனா? விளங்கிட்டோம் சார், விளங்கிட்டு. அப்ப இன்றைக்கு நாம கொஞ்சம் ஓப்பாவோம்.